ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட ஸ்டடியில் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறது, ஃபோக்கஸ் மிஸ் ஆகாமல் கண்டினியூவேட்டாக எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் சில டிப்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கும்போது ஒரு நீட்டான இடத்த நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கணும். பிகாஸ் நீங்கள் இப்போ பெட்லையோ இல்லை நீங்கள் எப்போவுமே படுத்து தூங்குகிற இடத்துலையோ போய் உட்காந்திங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே படிக்கணும் அப்படின்னு தோணாது. கண்டிப்பாக அந்த ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் தான் வர செய்யும். ஏன்னா அந்த அட்மாஸ்பியர் அது உங்களுக்கு அப்படியே இருந்து பழகியிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஃபோக்கஸ்டாக நீங்கள் எப்போவுமே தெளிவாக இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கும்போதே உங்கள் பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக நீங்கள் தண்ணி வச்சுக்கணும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் என்னால் உண்மையிலே கண்டினியூட்டியாக படிக்க முடியாது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர் இன்டேக் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம பாடி ஹைட்ரேட்டடாக ஃபீல் ஆகும். நமக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதுவுமே நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஸ்டடி பிளேஸ் எந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் படிக்க உட்காரும்போது உங்களோட ஸ்டடி பிளேஸ் நல்லா கொஞ்சம் பிரைட்டனாக நல்லா எப்படி சொல்கிறது, கிளியராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. டல்லாவோ இல்லை கொஞ்சம் நல்லா மூடியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னு வைங்களா, உங்களால் படிக்க முடியாது. படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ நல்லா பளிச்சுன்னு இருக்கா, சரி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் படிக்கிறோன்னா இன்னொரு 10 நிமிஷம் சேர்ந்து படிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஸ்டடி டைம் சூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் மார்னிங் பார்த்தீங்கன்னா நமக்கு மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் மார்னிங்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் கொஞ்சம் ஹார்டான சப்ஜெக்ட்டு உங்களுக்கு எது கஷ்டமாக இருக்குது, இது என்னால் படிக்கவே முடியாது, இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சப்ஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் டைமில் படிக்கலாம். ஸோ ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கம் தான் வரும். சிலர் நல்லா தெளிவாகவே படிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க உங்களுக்கு ஆஃப்டர்நூன் எது கம்ஃபர்டபுளான சப்ஜெக்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு எல்லாமே கவர் ஆன மாதிரி இருக்கும். எதுவுமே நம்ம விட்டுட்டு படிக்கிற மாதிரி இருக்காது. ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, குரூப் ஸ்டடி பார்த்தீங்கன்னா அது நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்ல விஷயம்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம ஒருத்தர் இல்லைனா ஒருத்தர் கூட இல்லைனா இன்னும் 2 பேர் கூட நம்ம சேர்ந்து படிக்கும்போது எப்படி இருக்கும்னா, நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சதை நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம சேர்ந்து படிக்கும்போதே அதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகும் கண்டிப்பாக. அண்ட் ஒரு ஹோப்புமே பில்ட் ஆகும். கண்டிப்பாக நம்ம விடாமல் நம்ம படிச்சுட்ருக்கோம், 2 பேருமே படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாட் அந்த இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் குரூப் ஸ்டடி எவ்வளோக்கு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே காமனாக சொல்கிற விஷயம் தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம தூங்க போகிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம மார்னிங் எழுந்திருக்கிறோம். அது ஒரு நல்ல ஹேபிட். பிகாஸ் ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது நம்ம பாடிக்கு ரொம்பவே அத்தியாவசியமான ஒன்று. அதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக செட் ஆகாது. அப்போ உங்களுக்கு தூக்க கலக்கமாக இருக்கும். படிக்கணும்னு நினைக்கிறப்ப படிக்க முடியாமல் போகலாம். ஸ்லீப்பிங் டைம் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம பாடியிலேயே நிறைய சேஞ்சஸ்லாம் வரும் இல்லைங்களா. உங்களோட ஸ்லீப்பிங் டைம் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. மற்றது எல்லாமே நார்மலாகவே நடக்கும். அண்ட் இது வரைக்கும் நம்ம வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் நம்ம சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.